கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை நாங்கள் இந்த நாளில் வரவேற்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே, இந்த வாரத்தின் இறுதி நாளில் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். காத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை பிரியமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் எல்லாரையும் அழைத்து வந்து ஆண்டவரே இந்த ஜெபத்தில் பங்கேற்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடப்போகிற துதி, பாடல், துதி, ஸ்தோத்திர, ஆராதனை வேலை, ஜெப வேலை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. உம்முடைய பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுங்க, நீர் எங்கள் மத்தியில் வெளிப்படுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விஷயம் எங்களை கழுவி சுத்திகரிங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்வோம். நாம் ஒரு சில பாடல்களை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் இருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய தேவன் ஒருவராக இருந்தாலும் அவர் மூன்றில் ஒரு நபராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிதாவாய் இருக்கிறார், இயேசுவாய் இருக்கிறார், ஆவியானவராய் இருக்கிறார். அதனால திருத்துவ தேவனை நாம் துதிப்போம். பிதாவே ஆராதிக்கிறோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோம் என்று பாடலை உற்சாகமாக பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிதாவே ஆராதிக்கிறோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். தூய ஆவி, தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர் என்னையும்.
பிதாவே பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், தூயாவி தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா. அவர் திருத்துவ தெய்வமா இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய். சொல்லணும்னா மனிதர்களை படைப்பதற்கு முன்னாடி யாருமே இந்த பிரபஞ்சத்தில் இல்லாதப்ப திருத்துவ தெய்வமாகிய அந்த பிதாக்கு கம்பெனியாக குமாரன், பரிசுத்த ஆவியான மூவருமே உறவில் இருந்தார்கள், நித்தியமாக இருந்தார்கள். அதுக்கப்புறம் அந்த உறவில் நாமளும் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக தான் மனிதர்களை தேவன் சிருஷ்டித்தார். அப்படிப்பட்ட மனிதர்களை சிருஷ்டித்த பின்பு அந்த மனிதர்கள் பாவத்தில் விழுந்த பிற்பாடு, அந்த உறவில் ஒரு பிளவு ஏற்பட்ட பிற்பாடு, அந்த திருத்துவத்தில் இருக்கிற இரண்டாவது நபர் இயேசு கிறிஸ்து என்கிற நபரை இந்த உலகத்திற்கு பிதாவானவர் அனுப்பினார். நாம் பெற வேண்டிய தண்டனையை அவர் பெற்றுக்கொள்வதற்காக, அவர் மறுபடியும் அந்த உறவை சரி செய்யும் விதமாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டார். பஸ்கா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். அது எதற்கு அடையாளமாகனா, இயேசு கிறிஸ்து எதிர்காலத்தில் வந்து மரிக்க போகிறார். அதற்கு அடையாளமாக பூரணமான ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டினா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக மரித்து அந்த பிளவுபட்ட அந்த உறவை நமக்கு மறுபடியும் சேர்த்து இன்றைக்கு நம்ம பிதாவை நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். தைரியமாக கிருபாசன தண்டையில் அவருடைய அந்த சிங்காசனத்துக்கு நேராக நாம் தைரியமாக வருகிறோம். அது எதனால் உண்டானதுன்னா, இயேசு கிறிஸ்து அந்த திருத்துவத்தில் இருக்கிற இரண்டாவது நபர் நமக்காக வந்து நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டதுனால இன்றைக்கு அவருடைய நீதி நமக்கு வந்திருக்கிறது. உற்சாகமாக பாடுவோம். ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானவர், என் பாவங்கள் சுமந்தீர், உமக்கே எங்கள் ஆராதனை என்று சொல்லி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவம் பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர், உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீரோ. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர், உமக்கே எங்கள் ஆராதனை. எங்கள் இயேசுவே, உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தம் உள்ளவர் நீர், பரிசுத்தம் உள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். பரிசுத்தம் உள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். நீதிமானாக என்னை மாற்றினீர், நீதிமானாக என்னை மாற்றினீர். கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே, கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர்.
பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே உமக்கே எங்கள் ஆராதனை. இயேசுவே, உமக்கே எங்கள் ஆராதனை. இயேசுராஜனே, உமக்கே எங்களுக்காக பலியானீரே. உமக்கே எங்கள் ஆராதனை. அப்படியே எழுந்து நின்று இருக்கிற இடங்கள்ல நாம் எழுந்து நின்று நமக்காக பலியான அந்த திருத்துவத்துல இரண்டாவது நபராய் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம். அவரிடத்துல எந்த ஒரு பழுதுமே இல்லை. ஆனா அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து சாபமாய் நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவரை நாம் நோக்கி பார்ப்போம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ. பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தமே. பாக்கியம் பாக்கியமே. ஓ பரிசுத்தரே, ஓ படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. ஓ இரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. நேசரே, நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்தேன். நிம்மதி நிம்மதியே. நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்தேன். நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே ஆர்வமுடனே பாடி தூவி ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அடைக்கலமே. ஓ அதிசயமே, எங்கள் அதிசயமே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ இரட்சகரே, ஓ இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை ஆராதனை. இயேசு இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்னாடி அவர் சொன்னார், உங்களை நான் திக்கற்றவர்களாய் நான் உங்களை விட மாட்டேன். நான் போன பின்பு
உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிற ஒரு தேற்றரவாளன, ஒரு துணையாளரை உங்களுக்கு நான் அனுப்புவேன் என்று இயேசு சாமி சொல்லிட்டு போனாரு. அதே போல பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் வந்து இறங்கினார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த நபரெல்லாம் தங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே வாசம் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவரை விட்டு போகும் பொழுதெல்லாம் மறுபடியும் நம்மை பாதைக்கு செலுத்துகிற ஒரு நபர் பரிசுத்த ஆவியானவராயிருக்கிறார். நம்ம துக்கப்படும் பொழுது நம்மை தேற்றுகிற ஒரு துணையாளர் அவர். ஒரு நண்பனை போல நமக்கு அறிவுரை சொல்லி வழி இதுவே என்று சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற ஒரு ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். அவர்தான் நமக்கு ஜெபிக்கிறதற்கு வாஞ்சையை கொடுக்கிறார், வைராக்கியத்தை கொடுக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலனை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். இந்த ஆவியானவரை நாம் நோக்கி பார்ப்போம். திருத்துவத்துல 3வது நபராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும், ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, இன்று தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் இடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே.
ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை இந்த நாள் வரை வழி நடத்தி ஆண்டவரே ஆட்கொண்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக பலியானீர், ஆட்டுக்குட்டியாக பலியானீர். நாங்கள் பெற வேண்டிய தண்டனையை நீர் பெற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே, உம்முடைய அன்பு எங்களுக்குள்ள இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மீது வைத்த தயவுனால, உம்மீது ஆண்டவரே நீர் எங்கள் மீது வைத்த பாசத்தினால உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்களுக்காக இயேசுவை கொடுத்தீரே அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நித்தியமாய் நீர் ஆண்டவரே மூவரும் ஆண்டவரே உறவில் இருக்கிறது போல அந்த உறவில் எங்களையும் சேர்க்க ஆண்டவரே நீர் ஆண்டவரே விருப்பப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள பகுதியை உங்களுடைய கருத்தில் ஒப்புகிறோம். தேவாவியானவர், இந்த இடத்துல நீங்க ஆளுகை செய்யப்பா. எங்களுக்கு ஜெபிக்க நீங்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படி நாம் ஜெபிப்போம். உட்கார். சீசர்களாம் யோவான் தன்னுடைய சீசருக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தது போல இயேசுடைய சீசர்கள், இயேசுவே நீரும் எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாருன்னு சொல்லி, இதை நாங்கள் ரோமன் கத்தோலிக்கில் இருக்கும்போது ஒரு மனப்பாடமாக சொல்லுவோம். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, நம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரமண்டல் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை மன்னித்தருளும். அப்படி மனப்பாடமாக சொல்லுவோம். ஆனால் அது ஒரு மாடல் ப்ரேயர், அது அர்த்தம் உள்ளது. அதை மையமாக வைத்து இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல்ல பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இப்போ அந்த ராஜ்யத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எல்லாம் இருளின் ராஜ்யமாக இருக்கிறது, பிசாசின் ராஜ்யமாக இருக்கிறது. இந்த இருள் நீங்கி ஆண்டவரே தேவராஜ்யம், இப்போ ஆண்டவர் கூட பாருங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. யோவான் சானுடைய முதல் பிரசங்கம், இயேசு கிறிஸ்துடைய முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. சீசர்கள் அதே தான், மனம் திரும்புகள், பரலோகம், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. முதல்ல நம்முடைய இருதயத்தை பிசாசு ஆட்கொண்டோம், அதனால தான் மனம் போன போக்கில் இருந்தோம். இப்போ நம்முடைய இருதயத்தை, அந்த ராஜ்யத்தை ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். அதனால் இன்னும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்க இந்தியாவில் இருக்காங்க. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி நம்முடைய இந்தியாவுக்காக, நம்முடைய தமிழ்நாட்டிற்காக, எல்லா மாநிலங்களுக்காக, குறிப்பாக நாம் வசிக்கிற இந்த திருச்சி மாவட்டத்திற்காக, அதுலேயும் மன்னச்சூர் தாலுக்காவுக்காக, விசேஷமாக நாம் வசிக்கிற ஊருக்காக, நம்முடைய குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தேவராஜ்யம் இறங்கி வர அந்த ராஜ்யத்திற்காக மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அந்த தேவ ராஜ்யத்துக்குள் ஜனங்கள் வர இந்த கர்த்தர் கற்பித்த அந்த ஜெபத்தில் முதல் ஜெப குறிப்பாக ஆவிலியாகப்பட்ட ஒருவர் இந்த காரியத்திற்கு, ஆண்டவரே எங்களுக்குள்ள அந்த ராஜ்யம் வந்தது, எங்களுக்குள்ளே அந்த ராஜ்யம் இருக்குது, இன்னும் அநேகருக்குள்ள அந்த ராஜ்யம் வரணும் ஆண்டவரே. ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா நாங்களும் ஒரு காலத்திலே அப்பா நாங்கள் உண்மை அறியாது இருந்தோம் ஆண்டவரே. அப்பா இன்று நாங்கள் உண்மை அறிந்து கொண்டோமே, உம்முடைய ராஜ்யத்துக்கு உரிமை பங்காளராய் மாறினோமே. அதே போல் அப்பா இன்னும் அப்பா எங்களை சுற்றியுள்ள ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா முதலாவது எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மாத்திரம் தெரிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே மெய்யான தேவன் என்பதை அப்பா அவர்களும் கண்டுகொள்ள எங்கள் குடும்பத்தில் அப்பா ஒவ்வொருவரையும் நீர் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரையும் அப்பா இனஜன பந்துக்கள் எல்லாரையும் உடைய கணத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. எல்லாரும் உடைய ராஜ்யத்துக்கு பங்காளர்களாய் மாறணும் ஆண்டவரே. உடைய ராஜ்யம் அப்பா சமீபமாய் இருக்கிறது ஆண்டவரே. அதை தேட நாட அவர்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு மாத்திரம் அல்லப்பா, எங்களுடைய தெருக்களில் இருக்கிறவங்களுக்காகவும் அப்பா, எங்களுடைய ஊரில் கிராமத்தில் இப்போ கூத்தூர் கிராமத்துக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கூத்தூர்
கிராமத்திற்காகவும் அப்பா எல்லா மக்களும் பரலோகம் வரணும் ஆண்டவரே, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே, அதற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த கூத்தூர் பட்டணம் மாத்திரம் அல்லப்பா, எங்களுடைய மணச்சநல்லூர் தாலுக்காவை உடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. எல்லாரும் மணச்சநல்லூர் தாலுக்காக்கில் அநேக சபைகள் உண்டு ஆண்டவரே, எல்லா சபைகளிலும் அப்பா உம்முடைய பிரசங்கம் பிரசங்கிக்கப்படுகிறது ஆண்டவரே. எல்லாரும் கேட்டு அதை தெரிந்து கொண்டு அப்பா உம்முடைய ராஜ்யத்தை நாட தேட கர்த்தர் உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தாலுகாக்களையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய திருச்சி பட்டணத்தையும் உடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சி பட்டணத்தில் அப்பா ஒரு எழுப்புதலை நாங்கள் காணணும் ஆண்டவரே. அப்பா திருச்சி உமக்கு சொந்தமாகணும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அப்பா திருச்சி பட்டணத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம்ப்பா. எல்லாரும் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் பட்டணம் மாத்திரம் இல்லப்பா, எல்லா மாவட்டங்களையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம்ப்பா. குறிப்பாக எங்களுடைய தமிழ்நாட்டை, எங்களுடைய மாநிலத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. மாநிலம் முழுவதும் அப்பா தமிழ்நாடு இயேசுவுக்கு சொந்தமாகணும் ஆண்டவரே. தமிழ்நாடு இயேசுவுக்கு சொந்தமாகணும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் தமிழ்நாட்டு மேலே கரிசனை வைங்க ஆண்டவரே. எல்லா மக்களும் அப்பா உங்களுடைய ராஜ்யத்துக்கு உடன் பங்காளிகளாய் மாற கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா எல்லாருக்கும் அப்பா சுவிசேஷம் சென்று சேரணுமே ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. அப்பா எங்களுடைய மாநிலம் மாத்திரம் இல்லப்பா, எல்லா மாநிலங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மாநில மக்களும் அறியட்டும் ஆண்டவரே, எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா நீரே மெய்யான தேவன், நீரே ஜீவனுள்ள தேவன், ஜீவாதிபதி என்பதை அப்பா அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லாரும் அப்பா நீர் எங்களுக்காக வந்தீர், எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக இரத்த சிந்தினீர் என்பதை அப்பா அவர்கள் உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அப்பா உம்முடைய ராஜ்யத்துக்கு பங்காளர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மாநிலங்களையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குறிப்பாக எங்களுடைய தமிழ்நாட்டை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தமிழ்நாடு முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாகணும் ஆண்டவரே. தமிழ்நாட்டின் மேலே நீர் அப்பொழுதே கரிசனையாய் அப்பா தோமாவை எங்களுக்காய் அனுப்பினீரே ஆண்டவரே, அதற்காய் நன்றி அப்பா. அப்பா அவர் வந்துதான்ப்பா நாங்கள் தெரிந்து கொண்டோம் உண்மை ஆண்டவரே. அப்பா அதற்காய் நன்றி ஆண்டவரே. இன்னும் அப்பா அநேகர் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆண்டவர்களே. அப்பா அவர்களுடைய மனக்கண்களை எல்லாம் கர்த்தர் திறந்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவருடைய காதுகள் எல்லாம் அப்பா செவிட்டு இருக்கிறதெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா உண்மை கேட்கிற காதுகளாய் மாற்றணும்ப்பா. இருதயங்களே அப்பா நீங்கள் அப்பா மாற்றி தாங்க அப்பா. கல்லான இருதயத்தை எடுத்துப்படு சதையான இருதயமாக மாற்றுங்கப்பா. உண்மை அறிகிற அறிவு அப்பா அவர்களுக்கு வேணும்ப்பா. புத்தி மயக்கத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவரே, பிசாசின் பிடியில் இருக்கிறார்கள்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் ஆண்டவரே. அந்த நாமத்தினாலேயே நாங்கள் கேட்குறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் அறியணும் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசம் முழுவதும் பா உம்முடைய ஆளுகைக்குள்ளே வரணும்ப்பா. உமக்கு பங்காளர்களாய் மாறணும்ப்பா. உம்முடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறணும் ஆண்டவரே. அதற்கு ஏற்ற வழிவாசல்களை திறந்து தாங்க ஆண்டவரே. அப்படியாய் செய்து எங்களுடைய இந்திய தேசத்தை உம்முடைய கரத்துக்குள்ளே தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ரட்சிக்கப்பட போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் உடைய ராஜ்யத்திற்கு பங்காளர்களாய் மாறப்போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த முதல் ஜெப குறிப்பை கேட்டு ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறது. கைக்காரங்களை தட்டி கத்திரி சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அதுக்காக ஜெபித்திட்டோம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த ரெண்டாவது ஜெப குறிப்பில் ஆண்டவரே எல்லா ஊழியர்களும் தேவ சித்தம் செய்யணும், எல்லா விசுவாச குடும்பங்களும் தேவ சித்தம் செய்யும். தேவ சித்தம்னா ஆண்டவருக்கு எது விருப்பமோ அதை செய்யணும். ஆண்டவரே உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அது பரிபூர்ண சித்தம், அனுமதிக்கப்பட்ட சித்தம் வேண்டாம் ஆண்டவரே, பரிபூர்ண சித்தம் நிறைவேறணும். அதான் அந்த ஜெப மாடலில் பார்க்குறோம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படும். இந்த காரியத்தில் ஊழியர்களுக்காக, மிஷினரிகளுக்காக, எல்லா பரிசுத்தவான்களுக்காக, எங்களுக்காக, நம்முடைய திருச்சபையில் இருக்கிற எல்லா குடும்ப வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறணும். பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறணும். இந்த ஊழியத்தில் இன்னும் தேவ சித்தம் என்ன? தேவ சித்தம் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு வரணும், எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கணும். அதான் தேவ சித்தம். ஆண்டவர் இப்படி எதெல்லாம் உங்களுக்கு தேவ விருப்பமோ சித்தமோ அந்த சித்தம் நிறைவேறணும் ஆண்டவரே. ஊழியர்கள் மத்தியில் நிறைவேறணும். ரெண்டு காரியத்துக்காக, ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக. அப்படியே ஒருத்தர் ஜெபிக்கலாமா? ஒருத்தர் ஜெபம். ஆண்டவரே
இயேசுவே கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதையில் நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தர் உமது பாதம் கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஊழியர்கள்லாம் உமது சித்தம் செய்யணும் ஆண்டவரே. அவர்கள் உமக்கு அப்பா பணிந்து உமது வார்த்தையை எடுத்து சொல்கிற பிள்ளைகளாக நீ ஆக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவங்க தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. அவர் ஆலயம் இல்லாத ஊழியர்களுக்காண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயம் கட்ட அப்பா அந்த எல்லா ஊழியர்களும் நல்ல சுகத்தை கொடுக்க ஆண்டவரே. நீ உமது சித்தம் நிறைவேற அப்பா உமது நேசக்கரை நீட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஊழியங்களையும் 5 வகை ஊழியங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமது நாமத்தை சொல்லி வர பிள்ளைகள் குடும்பத்தை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நல்ல எண்ணங்களை கொடுங்க, நல்ல ஈவுகளை கொடுங்க. அடுத்தவர்கள் அப்பா தீமை செய்யாத வண்ணம் அப்பா தற்காத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்லதே செய்ய நல்லதே நினைக்க அப்பா நீ உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவங்க போகும் இடமெல்லாம் தயவு புரியுங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களுக்கு அப்பா நன்மை செய்ய அப்பா நீ இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தீரே அதே போல் இந்த மக்களுக்கு அவர்கள் நன்மை செய்ய நல்ல அப்பா போதகர்களாக அப்பா சுவிசேஷர்களாக தீர்க்கதரிசிகளாக உருவாக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா விசுவாசி ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா உமது சித்தம் செய்ய, அது குழந்தையெல்லாம் உமது சித்தம் செய்ய, எல்லாற்றுக்கும் எல்லா வகைக்கும் உம்மையே நோக்கி பார்க்க, உமது வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க, உமது அப்பா ஜீவிய பாதையில் நாங்கள் நல்லபடியாக வாழ, அடுத்தவர்களுக்கு அப்பா முன்மாதிரியாக சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்க, கர்த்தரே தெய்வம் என்று நாங்கள் பறைசாற்ற பிள்ளைகளாக இருக்க, அப்பா நல்ல கிறிஸ்தவனாக வாழ நீ உதவி புரிய வேணுமா ஜெபிக்கிறான். உன் சித்தம் நிறைவேறான் அப்பா. நேசக்கரன் நீட்டுங்க. எங்களுக்கு கண்ணீர் கஷ்டங்கள் எல்லாத்தையும் அற்று போக வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நோயில்லா வாழ்க்கை அப்பா ஒவ்வொரு மக்களும் போதகர்களும் எல்லோரும் அப்பா உம்மை நாடும் அத்தனை பேரும் உத்தமமாய் வாழ நீ உதவி புரிய வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே நீ மெய்யான தேவன் என்று, உயிருள்ள தேவன் என்று யோபு சொன்னாரே. உயிரோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே, இன்றும் நீ உயிரோடு வாழ்கிறேன் என்று நாங்கள் எல்லோரும் உம்மை நினைக்க உமக்கு பயந்து நடக்க நீ பார்க்கிறீர் ஆண்டவரே. நீ முகத்தை பார்க்கிறவல்ல, இருதயத்தை பார்க்கிறவர் ஆண்டவரே. உமது சித்தம் நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உமது சித்தம் செய்ய நீ உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். முற்றிலும் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து இன்பநாமத்தை ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த 2வது ஜெப குறிப்பை கேட்டு ஊழியக்காரர்களும் விசுவாச குடும்பங்களும் இன்னும் தேவ சித்தம் செய்கிறோம், இன்னும் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் இருந்த ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்த போகிறது. கரங்களை தட்டி கத்திரி சோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஒடிய பாடி 3வது ஜெப குறிப்புக்கு நேராக கடன் சொல்லலாம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஜெப குறிப்பு கேட்டார். 3வது அந்த கர்த்தர் கற்பித்த அந்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை மன்னித்தரலாம். அது 2 காரியத்தை சேர்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாருன்னா ஆலயத்தினுடைய தேவைகளுக்காக, தேவையை குறித்து அந்த ஜெபம் சொல்லுகிறது. விசுவாச குடும்பங்களுடைய தேவைக்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக, திருமண காரியத்திற்காக, தேவைகளுக்காக, பொருளாதார தேவைகளுக்காக, கடன் பிரச்சனை மாற, விசேஷமாக ஆலயத்தினுடைய என்ன தேவைகள் அதிகமாக இருக்கிறது, மீதி உள்ள எல்லா தேவைகளையும்
சபை மூலம் நடக்கிற அந்த ஊழியத்துக்காக கூட சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், பெப்பையால் பெண்கள் ஜெபம், ஆகஸ்ட் 26 நடக்கிற அந்த பெண்கள் முகாம், வீட்டு கூட்டம், இதுமாரி ஆயத்த ஜெபம், அதிகாலை ஜெபம், ஞாயிறு ஆராதனை, ஆலயத்தினுடைய காரியம் உங்களை காரியம் செய்ய உதவி செய்த தேவன் இன்னும் மீதி உள்ள காரியத்தை ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் ஜெபிக்கிறதுனால மனப்படமாக தெரியும் என்ன தேவைன்னு. மீதி உள்ள அத்தனை தேவைகளை ஆண்டவர் சந்திக்க, அதே போல் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போனோன்னா, நம்ம மற்றவங்க நமக்கு விரோதமாக ஏதாவது பாவங்கள் அக்கிரமங்கள் சில காரியங்கள் செஞ்சுட்டு தான் நம்ம மனதார மன்னிக்கும் போது நம்முடைய பாவத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு அந்த மன்னிக்கிற இருதயத்தை தாங்க. ஆனால் தேவைகளுக்காக அந்த 2 காரியத்துக்காக பரிதளிச்சாங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளில் ஆண்டவரே இந்த ஆயத்த ஜபத்தில் ஆண்டவரே எங்களை ஒன்று கூட வைத்த தேவனே உமக்கு நன்றி தகப்பனே. சொல்லப்பட்ட இந்த ஜப குறிப்புக்காக நாங்கள் வருகிறோம் ராஜா. அவியானவரே ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா அந்த ஆலயத்தில் எவ்வளவோ தேவைகளை சந்தித்த தேவன் ஆண்டவரே, இந்த இடத்துல நல்ல இடம் வாங்க ஆண்டவரே அதுக்கான பண தேவைகளே உங்கள் கரம் கொண்டு சந்தித்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே நல்ல சர்ச்சு கட்ட ஆண்டவரே பண தேவைகளை சந்தித்து இந்த இடத்துல நல்ல இடம் வாங்கி சர்ச்சு கட்டின தயவுக்கு நன்றி. உங்கள் கரமே சந்தித்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே ஆலயத்தின் தேவைகளை ஆண்டவரை மட்டும் ஆண்டவரை எழுதி வைத்த பிரகாரம் ஆண்டவரை எவ்வளவோ தேவைகளை சந்தித்த என் தேவன் ஆண்டவரே இன்னும் மீதி உள்ள பகுதியில் ஆண்டவரே எவ்வளவோ காரியங்களை சந்தித்த தேவன் இன்னும் மீதி உள்ள ஒரு சில காரியங்கள் உண்டப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த காம்பவுண்டு வாழ்வுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணது உண்டு தகப்பனே. எங்களோட ஜெபத்தை கேட்டீரே ஆண்டவரை. கேட்டு ஆண்டவரே அந்த ஜெபத்தின் மூலம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல காம்பவுண்டு வாழ்வு கொடுத்த தயவுக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. அதே போல் ஆண்டவரே இந்த நீர்மூழ்கி மோட்டருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணது உண்டு தகப்பனே. ஆண்டவரே சபையாரா ஜெபம் பண்ணது உண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த நீர்மூழ்கி மோட்டருக்கான காரியங்களில் ஆண்டவரே உங்கள் கரமே ஆண்டவரே நடத்தின தயவுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஜெனரேட்டர் காரியங்களில் ஆண்டவரே அப்பா நாங்கள் அநேக நாட்களில் ஆண்டவரே கரண்ட் இல்லாமல் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே மைக்கு இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் ப்ரேயர் பண்ண நேரம் உண்டு தகப்பனே. ஆண்டவரே அந்த ஜெனரேட்டரை நல்லபடியாக சரி செய்து ஆண்டவரே மட்டும் அந்த ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்தீரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அந்த வேன் வாங்குகிற காரியங்களில் ஆண்டவரே உங்கள் கரம் ஆண்டவரே குறுகின கரம் கிடையாது தகப்பனே. வேன் வாங்குகிற காரியங்களில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கு. இன்னும் அநேக பணங்கள் சேர்ந்து அந்த வேன் வாங்குகிற காரியத்தில் உங்கள் கரம் கூட இருந்து நல்லபடியாக அந்த ஈகோ வேன் வாங்கி ஆண்டவரே சபை விசுவாசிகளை ஆண்டவரே வேனில் அழைச்சிட்டு வந்துட்டு நல்லபடியாக ப்ரேயர் முடிஞ்சு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க அந்த வேன் காரியங்களில் கரம் கூட இருக்கட்டும் தகப்பனே. ஆவியானவரே அப்படியே நீங்கள் செய்ய போகிற தயவுக்கு நன்றி அப்பா. மேலே வைட்டு அப்பா அந்த 20க்கு 40 ஒட்டு கட்டடம் தான் ஆண்டவரே. ஷெட்டு கேட்கல நாங்கள் ஆண்டவரே. 20க்கு 40 ஒட்டு கட்டடமே என் தேவன் ஆண்டவரே சீக்கிரத்தில் நிறைவேற்ற போகிற தயவுக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. அந்த கட்டட காரியங்கள் உங்கள் கரம் கூட இருக்கட்டும் தகப்பனே. எம்மாத்திரம் தகப்பனே உமக்கு அதெல்லாம் சாதாரண விஷயம் ராஜா. பரலோக தகப்பனே உமக்கு சாதாரண விஷயம் ராஜா. அதே போல் ஆண்டவரே இன்னும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அந்த சுற்றி உள்ள இடமெல்லாம் ஆண்டவரே நாங்கள் வாங்க ஆண்டவரே இன்னும் சர்ச்சை நல்லா விஸ்தாரமாக நாங்கள் சர்ச்சை கட்டி நல்ல இன்னும் ஆத்துமாக்கள் விஸ்தாரமாக உட்காந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நல்ல ஆராதனையில் நாங்கள் இடைப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அதுக்கான பண தேவைகளை சந்திங்க. இன்னும் உள்ள ஆண்டவரே பால் சிலிங்கி போட அதுக்கான பண தேவைகளை சந்திங்க. அவியானவரே ஸ்தோத்திரம். இன்னும் ஏசி வாங்குகிற காரியங்கள் உண்டு ராஜா. எல்லா பண தேவைகளும் என் தேவனே ஒருவரே சந்திக்க போகிற தயவுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே எங்களோட ஜபத்தை கேட்குற தெய்வமே உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஆவியானவரே இன்னும் ஆண்டவரே சபை விசுவாசிகள் குடும்பத்தில் அநேக தேவைகள் உண்டு ராஜா. ஆண்டவரே இம்மட்டும் ஆண்டவரே எங்களை தேவைகளெல்லாம் சந்தித்து ஆண்டவரே இந்த 2026 ஆண்டவரே ஜனவரி மாதத்திலேருந்து இந்த ஜூன் மாதம் வரையில் ஆண்டவரே எங்களை கருவின் கண்மணி போல காத்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து பிரயாணத்தில் கரம் கூட இருந்து இம்மட்டும் வழி நடத்தின தேவன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எங்களுடைய பொருளாதார தேவைகள்லாம் நிறையா உண்டு ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் ஃபீஸ் கட்டுற காரியங்கள் அநேகம் உண்டாப்பா. அவியானவரே காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு இன்னும் ஃபீஸ் கட்டுற காரியங்கள் உண்டு ராஜா. அவியானவரே அந்த பண தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திக்க வல்லவராக இருக்கிற தேவன். அந்த தேவைகளெல்லாம் சந்திக்க வல்லவராக இருக்கிறீரப்பா நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
படிக்கிற பிள்ளைகளை நல்லா கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க. உங்க வசனத்தின் படி நடக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே, சிறு பிள்ளைகளை ஆண்டவரே என்னிடத்தில் அனுப்புன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகள் நல்லபடியாய் வசனத்தின்படி நடக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இப்பையிலிருந்தே ஆண்டவரே தேவ ஆவியானவர் அவங்க இருதயத்தில் ஆண்டவரே நல்ல வசனத்தை ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா, ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்படியா செய்ய போற தயவுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த திருமணத்துக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் நல்ல திருமண துணையை நீங்க தரப்போற தயவுக்கு நன்றி ராஜா. 2025ஆம் ஆண்டில் 6 திருமணத்தை நடத்தி வைத்த என் தேவன் இந்த 26ஆம் ஆண்டில் இன்னும் அநேக திருமணத்தை நீங்கள் நடத்த போகிற வல்லவராக இருக்கே தயப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஆவியானவரே, இந்த திருமணத்துக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் நல்ல திருமண துணை தாங்க. திருமணம் முடிச்சு ஆண்டவரே கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் நல்ல கர்ப்பத்தின் கனியாக தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா மாசமாக இருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஊருக்கு போயிருக்காங்க. நல்லபடியாய் பிள்ளைகள் தாயும் சேயும் நல்லபடியாய் வீடு வர ஆண்டவரே தேவக்கரம் கூட இருக்கட்டும் ராஜா, தேவக்கரம் கூட இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஆலயத்துக்கு வர பாதையில் ஆண்டவரே அதிகாரி கண்களில் தயவு காட்டி நல்ல தார் ரோடு போட, நல்ல ஸ்ட்ரீட் லைட் அமைக்க என் தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா, ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த ஊழியக்காரங்க குடும்பத்தில் அவங்க கரத்தில் கொடுக்குறோம் ராஜா. ஆவியானவரே 5 வகை ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழியக்காரங்க தாய் தகப்பனெல்லாம் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே கரம் கூட இருக்கட்டும். அவங்களோட பொருளாதார தேவைகளை சந்திங்க தகப்பனே. ஆண்டவரே ஊழியத்தில் அநேக பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே அநேக பாடுகள் உண்டு. அந்த பாடுகள் மத்தியில் ஆண்டவரே ஊழியக்கார தாய் தகப்பனை நல்லபடியாய் கிருபையாய் வழி நடத்துங்க. இன்னும் ஊழியத்துக்கு மென்மேலும் அவங்கள எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடம்புல நல்ல சரீர சுகத்தை கொடுங்க, நல்ல பலவீனத்தை கொடுங்க ராஜா. பொருளாதார தேவைகளை சந்திங்க. பிரயாணத்தில் கரம் கூட இருக்கட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே எங்களோட போதகருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா மட்டும் ஆண்டவரே அந்த காலை நல்லா சரி செய்து ஆண்டவரே அப்பா 75% ஆண்டவரே நல்லபடியாய் ஆண்டவரே அவருக்கு அந்த காலை ஊன வைத்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அவியானவரே அது அந்த பண தேவைகளெல்லாம் சந்திச்சிங்களே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. அவியானவரே இன்னும் 25% தான் தகப்பனே. ஆண்டவரே நல்ல மான்கால் போல துள்ளி வர ஆண்டவரே எங்களோட போதவருக்கு நல்ல ஆண்டவரே பலனை கொடுங்க ராஜா, பலனை கொடுங்கன்னு உற்சாகமாய் ஆண்டவரே பழைய நிலைமைக்கு திரும்பி ஐயா நல்லபடியாய் வண்டி ஓட்டணும். நல்ல உடல் நல்ல சுகம் பெற உதவி செய்யுங்க ராஜா, உதவி செய்யுங்க. விசேஷமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே ஷாம் ஜபத்தர் ஐயா உன் கருத்தில் கொடுக்குறோம். அவரை இன்னும் ஊழியத்துக்கு வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அநேக ஊழியங்கள் ஆண்டவரே நல்லபடியாக எடுத்து பயன்படுத்தின என் தேவன் ஆண்டவரே இன்னும் ஊழியத்துக்கு அவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. திருமண காரியங்களில் உங்கள் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே இந்த வருடத்தில் ஆண்டவரே அப்பா அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஆண்டவரே அப்பா நல்ல தேவ பிள்ளைய ஆண்டவரே எங்களோட உடன் ஊழியருக்கு நீங்கள் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களோட உடன் ஊழியருக்கு நல்ல தேவ பிள்ளைகளை, நல்ல ரட்சிக்கப்பட்ட நல்ல தேவ பிள்ளைகளை, நல்ல கீழ்படுகிற பிள்ளைய ஆண்டவரே எங்களோட உடன் ஊழியருக்கு நீங்கள் தரப்போகிற தயவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாஸ்டர் அம்மாக்காக அவங்களை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெண்கள் ஜெபத்தில் இன்னும் அவங்கள நல்லபடியாக ஊழியத்துக்கு எடுத்து வல்லமையாக பயன்படுத்த போகிற தயவுக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அநேக சகோதரிமார்கள் அந்த பெப்பையால் பெண்கள் ஜெபத்துக்கு வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த 26ஆம் ஆண்டு ஆண்டவரே அப்பா அந்த பெண்கள் முகாமில் அநேகர் வந்து கலந்து கொள்ள எல்லாரும் வந்து கலந்து கொண்டு தேவ பிரசன்னத்தை ஆண்டவரே மகிமையை ஆண்டவரே பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் விசேஷமாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். சொந்த வீடு ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்களுடைய போதகருக்கு ஆண்டவரே சொந்த வீட்டை நல்ல ஒரு இடம் வாங்கி, இதே இடத்துல நல்ல ஒரு இடம் வாங்கி நல்ல சொந்த வீடை கட்டி நல்லா டெடிகேட் பண்ணி ஆண்டவரே இந்த இடத்துல நீங்கள் ஆண்டவரே ஒரு வேறு ஊன செய்ய போகிற தயவுக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனை. மட்டும் தேவைகளை சந்திச்ச என் தேவன் இனியும் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே.
ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இன்னும் மீதி உள்ள ஜெப குறிப்பை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். அப்படியா எல்லா ஜெப குறிப்பையும் நல்லபடியாய் கேட்டு ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தர தேவனுக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி வப்பா. மீட்பரமும் ரட்சகருமாய் இருக்கிற எங்களுடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அப்படியே நேர்முழங்கால் படிட்டு கடைசி ஜெப குறிப்பாக பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவாங்க. அப்படியே மைக்கை கொடுத்துருங்க. கடைசி ஜெபமா. பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அதற்காக ஜெபித்து விட்டோம். அதே போல் அடுத்த ஜெப குறிப்பாக எங்களை அன்றன்ற தேவைகள் மற்ற காரியங்கள் உம்முடைய சித்தம் பரமண்டல் செய்யப்படுவது பூமியில் ஊழியக்காரர்களுக்காக விசுவாச குடும்பங்களுக்காக அதுக்காக ஜெபித்து விட்டோம். ஆனால் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். அதற்கு தேவைகள் ஊழியக்கார தேவைகள் எல்லாம் ஆலயத்தின் தேவைகளுக்காக ஜெபித்து விட்டோம். கடைசியாக அந்த ஜெபம் முடியும் போது மத்திய 6 அதிகாரத்தில் மற்றவங்களுக்கால இருக்குது, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையது. நம்முடைய ஆண்டவர் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அதனால் அரசு அதிகாரிகளுக்காக, நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்காக, குறிப்பாக நாளை நடக்கிற ஆராதனை எல்லா தேவ பிள்ளைகளும் சரியான நேரத்தில் வர, நாளைக்கு பாடல் ஆராதனையில் ஒரு மகிமை இறங்கி வர, விசேஷமாக ஜெபிக்கும் போது இன்னும் நல்ல உற்சாகமாக பிள்ளைகள் நாளைக்கு ஜெபிக்க, நல்ல சாட்சி இருந்தால் ஒருவேளை ஜீவனில் சாட்சியை எழுப்பி தர, சண்டே கிளாஸ் ஊழியம், இன்னும் நாளை நடக்கிற ஆராதனை, தேவ செய்திக்காக எல்லாரும் நல்ல உற்சாகமாக இருக்க, ஆண்டவர் நம்மோடு கூட பேச, அற்புத அடையாளத்தினால் வசனத்தை உறுதிப்படுத்த, ஸோ நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்காகவும் நாளை நடக்கிற ஆராதனைக்காகவும் நம்மளை ஆயத்தப்படுத்தின தேவன். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் நல்லா ஜெபம் பண்ணி, இன்னும் அதிகாலமே தூங்கி அதிகாலமே எழுந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஆலயத்துக்கு வர இறுதி ஜெபமாக பாஸ்டர்மா ஜெபம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு சிலராய் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை துதிக்க, பாட, ஆராதிக்க ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே, நீர் கட்டளையிட்ட ஜெபங்களை ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கத்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக, இந்த ஜெப நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே எல்லா நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே அழிவுகள் ஆண்டவரே, பேரதிர்ச்சிகளை கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. வெள்ளங்கள் ஆண்டவரே, பல இடங்களில் ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருக்காங்க ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவரே, இனி இப்படிப்பட்ட ஆண்டவரே தீங்கை செய்ய மாட்டேன் என்று மனஸ்தாபப்படுகிற தேவன் ஆண்டவரே. ஒரு விசை எல்லா தேசங்களிலும் உடைய ஆண்டவரே கருணை கண் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யுத்தங்கள் வேண்டாம் ஆண்டவரே. மீண்டும் யுத்தங்கள் எழும்புகிற சூழ்நிலைகளை கத்தர் மாற்றி ஒரு சமாதானத்தை தருவீராக. எல்லா நாட்டுக்கும் பொருளாதாரத்தை கத்தர் தந்து கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தா அந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கத்தர் ஆண்டவரே இரக்கம் காண்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியாவுக்காக, இந்தியாவை ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தெய்வ பயத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. கத்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவை தருவீராக. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் ஒன்றுமில்லையே ஆண்டவரே. கத்தாவே என்ன ஆட்சி பண்ணினாலும் அவருடைய ஆத்மாவுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே விடுதலை கொடுத்து உம்மை அறிந்து கொள்ளுகிற கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, எப்பொழுதும் குழப்பங்கள், எப்பொழுதும் பிரச்சனைகள் என்று சொல்லி பலரும் ஆண்டவரே பலவிதமாய் பேசிக்கொண்டு ஆண்டவரே எல்லாருடைய நேரத்தையும் ஆண்டவரே திருடி கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நல்ல ஒரு சமாதானமான ஒரு ஆட்சியை கத்தர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நன்மை சென்றடையும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தா எதிர்ப்புகள் இல்லாதபடி ஆண்டவரே நல்ல முறையில் ஆட்சி பண்ணும்படி கத்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. நல்ல ஆசீர்வாதமான மழைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் நல்ல செழிப்பை தருவீராக, சேமத்தை தருவீராக, நல்ல விளைச்சலை கொடுப்பீராக ஆண்டவரே. கத்தர் இரக்கம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளைக்கு நடக்கிறதான ஆண்டவரே ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஊழியர் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவீராக. எல்லாருடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் ஆண்டவரே பாவத்தில் விடாதபடி ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய லெக்கை நோக்கி ஓட ஆண்டவரே. நீ சொன்ன ஆண்டவரே வசனங்கள் ஆண்டவரே இச்சையடக்கம் உள்ளவனாய் ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவனாய், நீதி உள்ளவனாய் ஆண்டவரே, மன தெளிவுள்ளவர்களாக இருக்க ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல ஜீவனுள்ள சாட்சிகளை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. ஜெப நேரத்தில் அநேகர் பாரத்தோடு உற்சாகத்தோடு ஜெபிக்கட்டும். உற்சாகமாய் ஆண்டவரே ஆலயத்துக்கு புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது
பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொன்னது போல் மனமகிழ்ச்சியோடு உற்சாகமாய் எல்லாரும் ஆண்டவரை சரியான நேரத்தில் வந்து கலந்து கொள்ள ஆண்டவரே தேவ கரம் அவர்களை ஆண்டவரை உற்சாகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யோசபாத் கர்த்தருடைய வழிகளில் ஆண்டவரை நடந்து கொள்வதற்கு அவனுடைய மனம் உற்சாகம் கொண்டதென்று பார்க்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உற்சாகத்தினால் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவை ஏற்ற மன்னாவை ஆண்டவரே பரலோகத்திலிருந்து அனுப்பி கொடுப்பீராக. ஆண்டவரே பாரத்தோடு வருவார்கள், கவலையோடு வருவார்கள், அநேக தேவைகளோடு வருவார்கள். ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே ஐயா என்ன சொல்லுகிறது என்று சொல்லி வாஞ்சையோடு வர ஒவ்வொருவருடைய ஆத்மாவுக்கும் வேண்டிய மன்னாவை பரத்திலிருந்து அனுப்பி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவை அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னது போல நம்முடைய வார்த்தை எல்லாருக்கும் ஆண்டவரே கர்த்தாவே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியரை மறைத்து வெளிப்படுவீராக. எல்லா காரியங்களையும் மற்றும் ஜெபித்த எல்லா ஜெபத்துக்கும் நீர் பதில் கொடுக்க போகிறதற்காய் நன்றி. சிறுவர் வாலிபர் வெவ்வையால் எல்லா ஊழியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளும் நல்ல ஆண்டவரை வசனத்தை கேட்டு வருகின்ற நாட்களில் நல்ல சாமுவேலை போல நல்ல ஆண்டவரை யோசேப்பை போல ஆண்டவரே பவுலை போல எழும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஆயத்த ஜெபத்தில் பல வேளைகள் இருந்தாலும் ஆண்டவரே பணிவிடை செய்து ஆண்டவரே இந்த ஊழியத்தில் கலந்து கொண்டு தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே வந்து எங்களோடு கூட ஜெபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக தம்பிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். என்ன விண்ணப்பங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறாங்களோ தேவரீர் நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களையும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைக்கு ஏறெடுத்த எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டபடினால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் ஆமென். அப்படியே எழுந்து நின்று என் ஆத்மாவை சொல்லலாம். அப்படியே இருக்கிற என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வந்திருக்கிற அனைவரோடும் எல்லாரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஒருவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.